Students, நம்ம ஆல்ரெடி dwords வரைக்கும் பார்த்திருந்தோம். நீங்க answer the following questions வரைக்கும் மிஸ் உங்களை நான் ரைட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அதோட question answers பார்க்கலாம். So the first question, name 5 wild animals. Elephant, giraffe, hippo, lion, tiger. 5 wild animals name எழுதிட்டு அதுக்கடுத்து ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு 2ன்னு போட்டு எழுதணும். மிஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ பேப்பரில் காமிக்கிறேன். பட் உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் கீ பேப்பரில் 3 lessons வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் என்ன பண்ணுறேன்னா அவங்களோட வீடியோஸ்லேயும் அந்த லெசனை நான் அந்த கொஷின் ஆன்சர்ஸை ரீட் பண்ணுவேன். ப்ளஸ் அது போக உங்களுக்கு அந்த கொஷின் ஆன்சர்ஸை நான் பிடிஎஃபாகவும் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின் ஆன்சர்ஸை நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் உள்ளதை பார்த்து ஃபோட்டோ காப்பியை பார்த்து எழுதிக்கோங்க. அந்த பிடிஎஃப்பில் உள்ளதை பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஷின், name 3 animals that eat only plants. Elephant, giraffe, zebra. Third question, name 3 animals that hunt other animals and eat their flesh. Lion, tiger, wolf. Next, fourth question, where do birds live? Bats live in nests. Fifth question, how do henna and jackals help to keep the jungle clean? Hennas and jackals eat the remains of dead of animals and help to keep the jungle clean. Sixth question, what are sanctuaries? Name 2 wildlife sanctuaries in India. Sanctuaries are places where wild animals and birds are well protected and live in their natural environment. Example 2 கேட்டிருக்காங்க. Name 2 wildlife sanctuaries in India. இந்தியாவில் உள்ள 2 sanctuaries name. ஸோ எக்ஸாம்பிள் கசிரங்கா அண்ட் பண்டிப்பூர். ஸோ இதை வந்து மிஸ் உங்களுக்கு இதோட நம்மளுக்கு இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. மிஸ் வந்து நான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு உங்களோட ஆன்சர் ஷீட் பேப்பரில் இருக்காது. ஸோ அதனால் மிஸ் வந்து உங்களுக்கு எதாவே கொடுத்துட்றேன் அப்படின்னா பிடிஎஃபாகவும் இதை ஃபோட்டோ எடுத்து மிஸ் சென்ட் பண்ணிடுவேன். வீடியோஸில் நான் இதை ரீட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சயின்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் கண்டினியூஸாக எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.